ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ரீவேல்யூவேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஃபஸ்ட்லேருந்து ஃபோர்த் செம் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ அரியர் ரிசல்ட்ஸும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரீவேல்யூவேஷன் எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ரீவேல்யூவேஷன் ரிசல்ட்ஸ் பற்றி நெக்ஸ்ட்டு ஃபைனலி பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் அரியர் சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் பண்ண முடியாது. அரியர் சப்ஜெக்ட் நான் மென்ஷன் பண்ணுறது, நீங்கள் செகண்ட் செம்லேயோ ஃபோர்த்து செம்லேயோ சிக்ஸ்த்து செம்லேயோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு அரியர் சப்ஜெக்ட் எழுதிருந்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு அரியர் சப்ஜெக்ட் எழுதியிருந்தால் அது நாட் எலிஜிபிள். நீங்கள் அரியர் சப்ஜெக்ட்டுக்கு திரும்ப ரீவேல்யூவேஷன் பண்ண முடியாது. கரண்ட் செம் பேப்பர்ஸ் மட்டும் தான் நீங்கள் ரீவேல்யூவேஷன் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போது ஃபோர்த் செம்னா அது ஃபோர்த் செம்னு தனி சப்ஜெக்ட் இருக்கும்ல, அதுக்கு மட்டும் தான் நீங்கள் ரீவேல்யூவேஷன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சிக்ஸ்த்து செம் இருக்குன்னா சிக்ஸ்த்து செம்மில் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு மட்டும் தான் நீங்கள் ரீவேல்யூவேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் எலிஜிபிலிட்டி. ஒன்லி கரண்ட் செம் பேப்பர்ஸ் ஆர் எலிஜிபிள். லாஸ்ட்டாக, அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக இந்த சப்ஜெக்டில் அரியர் சப்ஜெக்ட் இல்லாத சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள். ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் ப்ராசஸ். நீங்கள் காலேஜ்லேயே இருக்கீங்க, அதாவது செகண்ட் இயர் தேர்ட் இயர் தான் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மண்டே ஆக்சுவலி போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. மண்டே உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். போர்ட்டல் இந்த சென்ஸ் நீங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் டைம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் பண்ணாமல் ஃபஸ்ட்டு 3 டேஸில் பண்ணிவிடுங்க. ஸோ எவ்வளோ ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees ஆகும். உங்களை ஒரு ரீவேல்யூவேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க டிபார்ட்மெண்ட்டில். அந்த ரீவேல்யூவேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது எந்தெந்த சப்ஜெக்ட்னு ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு. அது நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பாஸ்ட் அவுட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 போர்ட்டல் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்டில் அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் போர்ட்டலில் ஃபில்அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேமெண்ட் போர்ட்டல் இருக்கும். பேமெண்ட் போர்ட்டலில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் அரியர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கே ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். விச் இஸ் 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2 சப்ஜெக்ட் வச்சுருந்தா நீங்கள் அதில் 2 சப்ஜெக்ட் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் 2000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கும் சேம் தான். நீங்கள் அரியர் சப்ஜெக்ட் எழுதிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட், அந்த சப்ஜெக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் ஒன்லி ஃபார் நீங்கள் கரண்ட் செம் பேப்பர்ஸ்க்கு மட்டும் தான் ரீவேல்யூவேஷன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷனும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாமும் அப்ளை பண்ணியிருக்கலாம். ரீவேல்யூவேஷனும் அப்ளை பண்ணியிருக்கலாம், இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ராசஸ் டீட்டெயில்டாகவே ஒன்று சொல்கிறேன் கொஞ்சம். நீங்கள் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணி உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மார்க்ஸ் தான் உங்களுக்கு மார்க் ஷீட்டில் அப்டேட் ஆகும். அந்த மார்க்ஸ் தான் உங்களுக்கு மார்க் ஷீட்டில் அப்டேட் ஆகும். அதே மாதிரி ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது இப்போது காலேஜ் படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எப்போ வரும் அப்படின்னா மோஸ்ட்லி நவம்பரோ இல்லை டிசம்பரோ உங்களுக்கு அட்டெம்ப்ட் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 4 months தான் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். பாஸ்ட் அவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீவேல்யூவேஷனும் அப்ளை பண்ணிக்கலாம், இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கும் சேம் தான். நீங்கள் அரியர் பேப்பரை திரும்ப எழுத முடியாது. நீங்கள் ஆல்ரெடி எழுதின அரியருக்கு திரும்ப இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத முடியாது. ஒன்லி கரண்ட் செம்மில் ஏதாச்சும் நீங்கள் அரியர்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் இன்ஸ்டன்ட் எக்ஸாம். ஓகே. அண்ட் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் தான் எல்லாம் அரியரே வச்சுருப்பீங்க. அந்த சப்ஜெக்ட் ரீவேல்யூவேஷன் பண்ணலாமான்னு தான் கேட்பீங்க. நான் இந்த 5 years பார்த்துட்ருக்கேன். இந்த கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் மட்டும் நீங்கள் ரீவேல்யூவேஷன் போட்டாலும் உங்களுக்கு பாஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் மட்டும் நீங்கள் ரீவேல்யூவேஷன் போட்டாலும் பாஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப மினிமல் சான்ஸ் தான் இருக்குது. நீங்கள் 20% சான்ஸ் இல்லை 30% சான்ஸ் மாதிரி தான் இருக்குது. அண்ட் சிஸ்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்லையும் சேம் தான். நீங்கள் என்ன தான் அரியர் ரீவேல்யூவேஷன் போட்டாலும் உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் நீங்கள் அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுதே பெட்டராக இருக்கும். இல்லை உங்களுக்கு இல்லை நான் நல்லா தான் எழுதினேன், கார்ப்பரேட் அக்கௌண்டிங் நல்லா தான் எழுதியிருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ரீவேல்யூவேஷன் போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பேஜ் தான் ஃபில்அப் பண்ணியிருக்கேன், எல்லாமே அட்டன் பண்ண டவுட்டாக இருந்தீங்கன்னா வேணாம்.
டவுட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹1000 வேஸ்ட்டாக தான் ஆகும். இல்லை எனக்கு வந்து சும்மா நான் போட்டு பார்க்குறேன், உங்ககிட்ட அந்த அளவுக்கு மணி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் போகிறது பெட்டராக தான் இருக்கும். நீங்கள் வேணால் சும்மா போட்டு பாஸ் ஆனால் ஃபைன் தான். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அடுத்த அட்டெம்ப்ட் வந்து எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ரீவேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5th 8th வரைக்கும் வந்து போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வீக் வந்து உங்களுக்கு போயிடுச்சு. உங்களுக்கு 1 வீக் வந்து ரீவேல்யூஷன் டைம் எடுத்துப்பாங்க. 1 வீக் ரீவேல்யூஷன் டைம் எடுத்துப்பாங்க. செகண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனும் ப்ராசஸ் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ சர்டிஃபிகேட்டில் வந்து மார்க்ஸ் அப்டேட் பண்ணுறதையும் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு மினிமம் 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். மினிமம் 2 வீக்ஸ் வந்து டைம் எடுக்கும். எப்போ ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 4th வீக் அந்த மாதிரி ரிசல்ட்ஸே வரும். மேக்ஸ் உங்களுக்கு மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்டோட 3rd வீக் ஃப்ரைடே அன்றைக்கி வந்துடும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் எக்ஸாமும் வைப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ரீவேல்யூஷன்லேயே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீவேல்யூஷனில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வந்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படி இல்லை, நீங்கள் வந்துட்டு பணம் திரும்ப அரியர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ரிசல்ட் கொஞ்சம் லேட்டாக தான்ப்பா வரும். இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் டைமுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஸோ ஃபைனலி இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில்ஸ். அண்ட் ஒருவேளை தியரி சப்ஜெக்ட்டில் வந்து அரியர் இருக்க வச்சுக்கோங்க. இது வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன். தியரி சப்ஜெக்ட்டில் அரியர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 மார்க்ஸோ 2 மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது தியரி பேப்பர்லனா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரீவேல்யூஷன் போட்டு பாருங்கள். அதுவே நீங்கள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மார்க்கோ 15 மார்க்கோ தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து நான் சொல்கிறது கரண்ட்டாக நீங்கள் வந்து 2nd இயர் 3rd இயர் இருக்கீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் போடாமல் இருக்கிறதே பெட்டர் தான். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நான் 5 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் ரீவேல்யூஷன் போட்டேன் ப்ரோ, ஆனால் வந்துட்டு என்னால் பாஸ் பண்ண முடியல, அவங்க பாஸ் பண்ணவே இல்லை, நான் இத்தனைக்கும் பேஜ்லாம் ஃபில்அப் பண்ணி தான் வச்சுருந்தேன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அட்டெம்ப்ட் எழுதுறது பெட்டராக இருக்கும். நீங்கள் ரீவேல்யூஷன் போட்டு ₹1000 வேஸ்ட் பண்ணுறதை விட நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் அரியர் பொறுத்த வரைக்கும் தியரி சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. கார்ப்பரேட் அக்கௌண்டிங் தான் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்களே தவிர, கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸ் தான் டஃப்பாக கேட்பாங்களே தவிர, மற்ற எல்லா தியரி சப்ஜெக்ட்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இதான் வந்து ஃபுல் அப்டேட் நான் சொல்கிறது. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ.